ஃபவுண்டேஷன் முதல் ஃபினிஷிங் வரை அப்படிங்கிற சீரீஸில் நம்ம ஆல்ரெடி 11 எபிசோடு பார்த்துட்டோம். 12வது எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி டெர்மிட் ட்ரீட்மெண்ட், அதாவது கரையான் தடுப்பு மருந்து எப்படி அடிக்கிறது அப்படிங்கிற எபிசோடு. அதுவும் வந்து ஆல்ரெடி நான் யூடியூப்பில் அந்த ஒரு வீடியோ போட்டேன். அதனால் அந்த எபிசோடை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை. அது வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் அந்த லிங்க்கை ஷேர் பண்ணுறேன். இல்லைன்னா நீங்களே போயிட்டு யூடியூப்பில் செக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அந்த வீடியோவை தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம 13வது எபிசோட என்ன பார்க்க போகிறோம்னா காலம் ஒர்க்கு, அதாவது வந்து ஒரு பில்டிங்கில் பில்லர் எப்படி போடணும் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீட்டோட பில்லர் தான் வந்து காலம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். பில்லர் வந்து என்ன வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு எப்படி முதுகெலும்பு ரொம்ப ரொம்ப முக்கியமோ அந்த மாதிரி தான் ஒரு வீட்டுக்கு வந்து இந்த பில்லர் வந்து ரொம்ப முக்கியமானது. ரூப் ஸ்லாப்லையும் பீம்ல இருக்கிற லோடை வந்துட்டு காலம் வழியாக தான் டைவர்ட் பண்ணி கீழே வந்து பிளிந்த் பீமுக்கு போய் அங்கேருந்து வந்து கிரவுண்டுக்கு போகும். அதுதான் இந்த காலம் பண்ணுற ஒர்க்கு. காலம் போடும்போது, அதாவது பில்லர் போடும்போது நம்ம வந்து முக்கியமாக ஒரு 4 ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். அது என்னங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம், வாங்க தெரிஞ்சுக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன அப்படின்னா கம்பி கட்டுறதை பற்றி பார்க்கலாம். கம்பி கட்டுறதுல நிறைய பேர் பண்ணுற பெரிய தப்பு என்ன அப்படின்னு சொன்னால், அது அந்த காலத்தில் லேப் ஜாயிண்ட்டு தான் பெரிய தப்பு பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா ராடோட ஜாயிண்ட்டும் ஒரே இடத்துல லேப் வர மாதிரி பண்ணிடுறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய தவறு. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஆல்டர்னேட்டாக, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி ஒரு இடத்துலையும் இன்னொரு கம்பி இன்னொரு இடத்துலையும் வர மாதிரி தான் அந்த லேப் ஜாயிண்ட் இருக்கணும். அந்த மாதிரி ஆல்டர்னேட் ஜாயிண்ட் வைக்கிறது தான் நிலநடுக்கத்தையும் தாங்கிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கும். அது இல்லாமல் வந்து ப்ராப்பரான லோட் டைவர்ஷன் இருக்கும். அந்த காலத்துக்கு முழு ஸ்ட்ரென்த்துமே அப்போ தான் இருக்கும். ஒரே இடத்துல லேப் வர்றது மெயினாக அவாய்ட் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பில்லரில் போடுற ரிங்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பீம் வர இடத்துல ரிங்கோட ஸ்பேசிங் வந்து கம்மியாகும். மிடில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேசிங் அதிகமாகவும் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக வந்து ஒரு 6 இன்ச்சு மிடில் 6 இன்ச்சு போடுறோம் அப்படின்னு சொன்னால் பீம் வர இடத்துல 4 இன்ச்சு போடணும். அப்போ தான் வந்து ப்ராப்பரான லோட் டைவர்ஷன் இருக்கும். அதே மாதிரி இது எல்லாமே நம்ம வந்து ஒரு பில்லர் கட்டுறதா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து அந்த ரிங்ஸ் போடுறது பீம் போடுறது எல்லாமே வந்து ஸ்ட்ரக்சரல் டிசைன் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டிசைன் படி தான் பண்ணணும். அந்த டிசைனை ப்ராப்பராக பண்ணுறாங்களா, அந்த ஸ்பேசிங் கொடுத்துருக்கிறது என்ன இருக்கோ அதுபடி ப்ராப்பராக ஒர்க்கர்ஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக செக் பண்ணணும். அதே மாதிரி அந்த பில்லரில் கட்டுற ரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டைப்பில் அடிப்பாங்க. அந்த ஜாயிண்ட் வந்து இப்படி வந்து இதுவாக இல்லாமல் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா கொக்கி மாதிரி இருக்கணும். 90 டிகிரியில் இல்லாமல் ஒரு 130 டிகிரி இல்லை 140 டிகிரி வர மாதிரி உள்ளே வந்து ஒரு ஊக்கு மாதிரி இருக்கணும். அந்த ரிங்கோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா உள்பக்கத்தில் வந்து இப்படி இருக்கணும். அந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் வந்து அது ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். அதனால் அந்த ரிங்கோட பொசிஷனும் வந்து ரிங் அடிக்கும் போது அது அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அந்த ஊக்கு ஏன் அந்த மாதிரி அடிக்கணும், அதாவது ரிங் வந்து ஏன் ஊக்கு மாதிரி அடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து காலத்தில் அதிகமான லோடு வரும்போது நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இருந்தது ஒரு 90 டிகிரியில் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஜாயிண்ட்டு, நம்ம லோடு அதிகமாகும் போது அது வந்து ரிங் வந்து விரியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அது ஊக்கு மாதிரி இருந்ததுன்னா அது வந்து விரியவே விரியாது. அப்போ காலத்துக்கு வந்து லோடு தாங்கிறதுக்கான சக்தி இருக்கு பில்லருக்கு. அதனால தான் ஊக்கு மாதிரி அடிக்கணும்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இதை வந்து கண்டிப்பாக செக் பண்ணணும். கவர் பிளாக் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். காலத்துக்கும் கம்பிக்கும் சென்ட்ரிங் அடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பலகைக்கு நடுவில் வந்து கண்டிப்பாக ஒரு 40 mm அளவுக்கு ஒரு கவர் பிளாக் வைக்கணும். அப்படி வச்சோம் அப்படின்னா தான் நம்ம வந்துட்டு காங்கிரீட் வந்து ப்ராப்பராக இருக்கும். அப்படி வைக்காமல் விட்டால் கம்பி வந்து அந்த பலகையில் டச் ஆகி நம்மளுக்கு வந்து வெளியில் கம்பி தெரியும். அதனால அந்த காற்றுல இருக்கிற ஈரப்பதம் பட்டு கம்பி துருப்பிடிக்க ஆரம்பிக்கும். பில்லரோட லைஃப் வந்து குறைஞ்சிரும். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து பாக்ஸ் செட் பண்ணுறது. அது பழைய பிளைவுட் போர்டில் அடிக்கலாம், இல்லைன்னா வந்து ஸ்டீல் பாக்ஸில் வைக்கலாம். அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது கம்பி கட்டினதுக்கு அப்புறம் பாக்ஸ் செட் பண்ணி காங்கிரீட் போடுவோம். அதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாக்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்பக்கம் ஆயில் அடிச்சிருக்கணும். ஏன் ஆயில் அடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்போ தான் காங்கிரீட் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பாக்ஸ் பிரிக்கும் போது நம்மளுக்கு வந்து காங்கிரீட்டு ஒட்டிட்டு வராமல் நீட்டாக இருக்கும். டேமேஜ் ஆகாமல் வர்றதுனால காலத்துக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். அதே மாதிரி அந்த ஆயில் அடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேஸ்ட் ஆயில் அடிக்காமல் நம்ம வந்து நல்ல ஆயிலாக அடிக்கிறது பெட்டராக இருக்கும். ஏன் அப்படின்னா வேஸ்ட் ஆயில் அடித்தோன்னு சொன்னால் நமக்கு வந்து அந்த காலம் வந்து ரொம்ப பிளாக்காக இருக்கும். அதே மாதிரி வந்து வேஸ்ட் ஆயில் வந்து ரொம்ப திக்னஸாக இருக்கிறதுனால பிளாஸ்டரிங் பண்ணும்போது இல்லை பிரிக் ஒர்க் பண்ணும்போது அதோட பாண்டிங் வந்து கம்மியாக இருக்கும். அதனால நல்ல புது ஆயில் அடிக்கிறது நல்லதாக இருக்கும். கொஞ்சம் காஸ்ட் செலவு அதிகமாக இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து புது ஆயிலாக அடிக்க சொல்லுங்கள். இல்லைன்னா அதை நீங்கள் வாங்கி கொடுத்து கூட அடிக்க சொல்லுங்கள். அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாக்ஸுலாம் ஆயில் அடித்து பாக்ஸு செட் பண்ணதுக்கப்புறம் காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடியே 4 பக்கமும் தூக்கு செக் பண்ணணும். அதாவது பிளம்ப் அப்னு சொல்லுவோம். அந்த தூக்கு கொண்டு விட்டு செக் பண்ணணும். அது வந்து ஒரு பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு சாஞ்சிருந்தா கூட
நமக்கு வந்து அந்த கால லோடு எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சி போயிடும். அந்த லோட் டைவர்ஷன் வந்து கெப்பாசிட்டி அந்த காலத்துக்கு குறைஞ்சிரும். அதாவது காலம் ஸ்ட்ரெயிட்டாக, அதாவது 90 டிகிரியில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அழகுக்காக அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்ட்ரென்த்துக்காக. இப்போ நிறைய இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல காலம் சாஞ்சிருக்கும். செவுரு கட்டும் போது தான் அது நமக்கு தெரியவே வரும். பில்லர் வந்து வெளியவோ இல்லை உள்ளேயோ இருக்கும், செவுரு வந்து கொஞ்சம் ஒரு ஆப்செட் இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு ஆப்செட் வருது அப்படின்னு சொன்னாலே அந்த பில்லர் வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரெயிட் லைனுக்கு இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். அதனால கண்டிப்பாக காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடியே பாக்ஸ் செட் பண்ண உடனே ஒரு டைம் வந்து அந்த தூக்கு செக் பண்ணணும். அதே மாதிரி காங்கிரீட் போட்டதுக்கு அப்புறமும் தூக்கு சரியா இருக்கா. ஏன்னா காங்கிரீட் போடும்போது நம்ம அந்த காங்கிரீட் கொட்டிட்டு ஆட்டி விடுவாங்க, இல்லைன்னா வந்து வைப்ரேட்டர் போடுவாங்க. அந்த மாதிரி போடும்போது அந்த பாக்ஸ் வந்து மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அதனால காங்கிரீட் போட்டதுக்கு அப்புறமும் வந்து அந்த தூக்கு கரெக்டாக 90 டிகிரியில் இருக்கா அப்படின்னு சொல்லி ஆல்டர்னேட் சைடாக செக் பண்ணணும். அப்படி பண்ணால் வந்துட்டு நமக்கு வந்து சரியா இருக்கும். 4 பக்கம் செக் பண்ணணும் அவசியம் கிடையாது. இது வந்து தூக்கு கண்டிப்பாக செக் பண்ணியிருக்கணும். அது 90 டிகிரியில தான் இருக்கணும், கொஞ்சம் கூட சாஞ்சி இருக்கக்கூடாது. அப்படி சாஞ்சிருந்தா அதோட லோட் டைவர்ஷன் வந்து கண்டிப்பாக குறைஞ்சிரும். அதே மாதிரி ஸ்டீல் பாக்ஸில் போட்டாலும் சரி, இல்லை பிளைவுட் பாக்ஸாக இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கார்னரில் கேப் அதிகமாக இல்லாமல் நல்லா டைட் பண்ணணும். ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம கேப் அதிகமாக இருந்தால் சிமெண்ட் பால் வந்து அது வழியாக வெளியே போகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலம் ஃபினிஷிங் நல்லா இருக்காது. அது மட்டும் இல்லாமல் சிமெண்ட் பால் வெளியே போயிடுச்சுன்னா அந்த காங்கிரீட்டோட முழு ஸ்ட்ரென்த்து நமக்கு கிடைக்காது. அதனால கண்டிப்பாக கேப் இல்லாமல் அதை வந்து ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணி நம்ம பாக்ஸ் வந்து டைட் பண்ணி பண்ணணும். அப்படி சப்போஸ் கேப் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு வேறு ஏதாவது பீஸாவது வச்சு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு காங்கிரீட் போட்டோம் அப்படின்னா தான் நம்ம வைப்ரேட்டர் போடும்போது அந்த காங்கிரீட்லேருந்து சிமெண்ட் பால் வெளியே போகாமல் இருக்கும். காங்கிரீட் போடும்போது காங்கிரீட்டில் வந்து அதிகமான தண்ணி ஊற்றாமல் மீடியமான, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இப்போ நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அளவுக்கு அதிகமான தண்ணி ஊற்றிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த காங்கிரீட் ஸ்ட்ரென்த் இருக்காது, சிமெண்ட் பால்லாம் வெளியில் போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் மிக்சிங் வந்து ப்ராப்பராக இருக்கணும். அப்படியே நம்ம காங்கிரீட் போடும்போது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 4 அடி பாக்ஸ் மாட்டுவாங்க, இல்லைன்னா 7 அடி பாக்ஸ், 8 அடி பாக்ஸ், இந்த மாதிரி வந்து லிண்டல் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி பாக்ஸ் மாட்டி காங்கிரீட் போடுவாங்க. அந்த மாதிரி போடும்போது சம்டைம்ஸ் வந்து சில சைட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா காங்கிரீட் ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறம் வைப்ரேட்டர் போடுவாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடி ஒரு 2.5 அடி போட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பாக வைப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வைப்ரேட்டர் யூஸ் பண்ணுறது ரொம்ப நேரமாக போடக்கூடாது. அப்படி நான் ரொம்ப நேரம் போட்டோம்னா அந்த காங்கிரீட்டில் இருக்க சிமெண்ட் பால் வந்து தனியாக பிரிஞ்சிடும். அப்போ வந்து ஃபினிஷிங் வராது, ஸ்ட்ரென்த்தும் இருக்காது. கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 அடி பாக்ஸ் போடுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 3 டைம் வந்து வைப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். அந்த வைப்ரேட்டர் வந்து மீடியமாக விட்டால் போதும். அது வந்து பார்த்தீங்கன்னா கம்பிலேயோ இல்லை பாக்ஸ்லேயோ டச் ஆகாமல் காலத்தோட சென்டரில் வைப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் முழு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேட்டர் போட்டால் தான் நமக்கு வந்து அந்த காங்கிரீட்டில் இருக்கிற ஏர் பபிள்ஸ் வெளியே வரும். அப்போ தான் அது முழு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். வைப்ரேட்டர் போடாத காங்கிரீட் வந்து உயிரில்லாத உடம்புக்கு சமம். 4வது ஸ்டெப் என்ன அப்படின்னா டீஷட்டரிங் பண்ணுறது, க்யூரிங் பண்ணுறது. காங்கிரீட் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் 4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அந்த பாக்ஸை வந்து ரிமூவ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பிரித்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த காங்கிரீட் வந்து உடையும், காங்கிரீட்டுக்கான முழு ஸ்ட்ரென்த்து கிடைக்காது. பாக்ஸ் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து காலத்துக்கு க்யூரிங் பண்ணுறது, கண்டிப்பாக பாக்ஸ் ரிமூவ் பண்ண உடனே அடுத்த நாள்ல இருந்து க்யூரிங் பண்ண ஆரம்பிச்சிடணும். அப்படி பண்ணும்போது நம்ம வந்து வெறும் பைப்பை வச்சு தண்ணி அடிக்கிறோம் அப்படின்னா காலம் வந்து வெர்டிக்கலாக இருக்கிறதுனால தண்ணி வந்து உடனே கீழே போயிடும். அதனால வந்து அதுக்கு ஈரம் இருக்காது. கம்பல்சரி அது மோஸ்ட்லி எல்லா சைட்லையுமே பண்ணுவாங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன், சாக்கை அழைச்சி சுற்றி விட்டுட்டு அது வந்து ஈரம் காயாமல் மினிமமாக வந்து 7 நாளைக்கு வந்து க்யூரிங் பண்ணணும். இப்போ நம்ம வந்து ஒரு காலம் காங்கிரீட் போட்டதுக்கு அப்புறம் அடுத்த நாளே வந்து பிரிக் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணுறோன்னு சொன்னால் ஒரு நாள் ஃபுல்லாக அந்த காலத்துக்கு க்யூரிங் பண்ண முடியாது. திரும்ப அடுத்த நாள் தான் க்யூரிங் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் 7 அடி மட்டத்துக்கும் வந்து பிரிக் ஒர்க் பண்ண முடியாது. இப்போ ஃபர்ஸ்ட் நாள் வந்து சில் லெவல் பண்ணுவாங்க, அடுத்த நாள் வந்து அதுக்கு மேலே இருக்க பிரிக் ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ அந்த 3 அடி மட்டத்துக்கு மட்டும்தான் க்யூரிங் பண்ணும். ஃபர்ஸ்ட் நாள் ஃபுல்லாகவே க்யூரிங் பிரிக் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுற அன்னைக்கு க்யூரிங்கே பண்ண முடியாது. அதுக்கு அடுத்த நாள் 3 அடி மட்டத்துக்கு தான் க்யூரிங் பண்ண முடியும். எப்போ பிரிக் ஒர்க் கம்ப்ளீட் ஆகுதோ அப்போ தான் வந்து அந்த காலத்துக்கு க்யூரிங் பண்ண முடியும். அதனால எப்போவுமே காலம் காங்கிரீட் போட்டு முடித்தோம் அப்படின்னு சொன்னால் கம்பல்சரி 7 நாளைக்கு வந்து சாக்கு போய் சுற்றி விட்டு அதை வந்து ஈரம் காயாமல் க்யூரிங் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 8வது நாள் தான் பிரிக் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த காலத்துக்கான க்யூரிங் ப்ராப்பராக முடிஞ்சிருக்கும். அது ஃபுல் ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். மினிமமாக 7லேருந்து 10 நாளைக்கு வந்து க்யூரிங் பண்ணணும். அட்லீஸ்ட் வந்து மினிமம் 7 நாளைக்காவது ஈரம் காயாமல் க்யூரிங் பண்ணுங்க. சிமெண்ட்டோட முழு பலமும் க்யூரிங்கில் தான் இருக்குது. அதனால வந்து எந்த அளவுக்கு க்யூரிங் பண்ணுறோமோ அவ்வளோதான் அந்த காங்கிரீட்டுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும். ஒரு பில்லர் போடுறது சாதாரண விஷயம் தானே, இதில் போய் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து வீடு கட்டும்போது நம்ம வந்து அவங்க இன்ஜினியர் வராங்க, இல்லை மேஸ்திரி வராங்க, அவங்க பாட்டுக்கு ஏதோ கம்பி கட்டுறாங்க, பாக்ஸ் பண்ணுறாங்க, காங்கிரீட் போடுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்போம். ஆனால் வந்து அதுக்குள்ளே இவ்வளோ டெக்னிக்கல் விஷயம் இருக்குங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனிமேலாவது இந்த வீடியோ பார்க்குறவங்களா இருக்கட்டும், இல்லை யாராவது புதுசாக வீடு கட்டுறவங்களுக்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்கள், இது சேவ் பண்ணி வச்சுக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் கண்டிப்பாக வந்து எல்லாமே ஒரு முறையான வீட்டை
வீட்டை கட்டணும், அது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து சேனலோட நோக்கம். இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. நான் சசிகுமார், சிவில் இன்ஜினியர்.